ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கல்ல. நாங்க பார்டர் பக்கத்துல தான் இருப்போம். எவ்வளவு பேரை முடியுமோ கூட்டிட்டு வாங்க. உங்களால முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க. ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழை. ரஹ்மான் டக்கேட் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அதிகப்படியான ரத்தப்போக்கு காரணமாக அவர் உயிரிழந்தார். இங்கு 2 கேங் மத்தியில் துப்பாக்கி சூடு, லியாரியில் குண்டுமழை பொழிந்து வருகின்றன. இந்த நேரத்தில் லியாரியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. ரஹ்மான் டக்கேட்டின் மரணத்திற்கு பிறகு இப்போது லியாரியை யார் ஆட்சி செய்ய போகிறார்? ஹிந்துஸ்தானி காஃபிரோட தலையை வெட்டி எடுத்துட்டு போய் முசரஃபோட டைனிங் டேபிள் மேல வச்சவன் இந்த மேஜர் இக்பால். சத்தியம் பண்ணி சொல்ற, நாளைக்கு ஒரு ஹிந்துஸ்தானி சோல்ஜரோட தலையை வெட்டி முஜித் மினாரோட கோபுரத்துல தொம்ப விடுவேன். தைரியமா சக்தியோட பழி வாங்கணும். தைரியமா சக்தியோட பழி வாங்கணும். தைரியமா சக்தியோட. Ladies and gentlemen, you are still not ready for this. பழி வாங்கணும். இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும்.